இன்றைக்கி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. நிரந்தர நிலவரி திட்டம் கர்ஷன் பிரபு, இது தப்பாக இருக்குது. நிரந்தர நிலவரி திட்டம் காரன் வாலிஸ் வரணும். வங்கப் பிரிவினை வந்து கர்ஷன் பிரபு. இப்போ ரெண்டாவது வங்கப் பிரிவினைக்கு காரன் வாலிஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது அடுத்தது ரயத்வாரி முறை மன்றோ, இது கரெக்டாக இருக்குது. இரும்பு பாதை இணைப்பு டல்ஹவுசி, இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ 3, 4 கரெக்டு, 1, 2 தப்பு. இப்போது அடுத்தது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிலையான நிலவரி திட்டத்தை பற்றி ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1793 காரன் வாலிஸ் பிரபு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எந்தெந்த பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி பகுதி மற்றும் வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய வேறு பெயர்கள் என்ன? ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வெதாரி, இதெல்லாம் நிலையான நிலவரி திட்டத்தின் வேறு பெயர்கள்.